ஒவ்வொரு தொண்டனும் ஒரு நிர்வாகியா செயல்படும் போதுதான் இயக்கம் வளரும், இயக்கம் வாழும். படைக்கு இளையோர் வரும்போது அவர்களை மூத்தோர் வரவேற்று வெளியுணர்த்துவதுதான் வலுவான படைக்கு அடையாளம். இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய எப்படிப்பட்டவங்க மக்களுக்கு உழைக்காம, போராட்டம் நடத்தாம, கொள்கை இல்லாம, நிர்வாக கட்டமைப்பு இல்லாம ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இதை பார்த்து நாமளும் அப்படி ஆக முடியாது, ஆகிடவும் கூடாது. அந்த மாதிரி நாமும் கட்சி நடத்தலாம்னு நினைக்கவே கூடாது. இப்ப இருக்கிற முதல்வர் நம்ம கொண்டு வந்த எல்லா திட்டங்களுக்கும் பேர் மாற்றத்துல பிஸியா இருக்காரு. சட்டப்பேரவையை சினிமா செட்டு நினைச்சு பஞ்ச் டாக்டர் பேசுறாரு. நம்மை பொறுத்த வரைக்கும் வெற்றியோ தோல்வியோ மக்களின் அன்றாட வாழ்க்கையோட பின்னர் பிணைந்திருக்கக்கூடியவங்க. இனமும் மொழியும் நாடும் இருக்கிறவரை கருப்பு சிவப்பு கொடி பறக்கணும், எங்க நினைப்போடு உழைக்கணும். நாம எல்லாம் நிரந்தரம். நாம போர் அடிக்குதுன்னு சொல்லி அரசியலுக்கு வந்தவங்க போராட வந்தவங்க கம் பேக் கொடுக்கறதுல நாம தான் ஸ்பெஷலிஸ்ட். கழக வரலாற்றுல இது ரொம்ப முக்கியமான தலைமை செயற்குழுவா அமைப்பு. உங்க ஒப்புதலோட அமைப்பு முறையில முக்கியமான பெரிய மாறுதல்களை செஞ்சு நடைமுறைப்படுத்த போறோம். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டு 75 ஆண்டுகள் கடந்த பிறகும் கழகம் வலிமையோட இருக்கிறதுக்கு காரணம் நம்ம அமைப்பு முறை தான். தலைவர் கலைஞருடைய வரிகளை நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. இந்த கருணாநிதியினுடைய வாழ்வு முடிந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாழ்வு முடியாது, அதன் அமைப்பு முறை காப்பாற்றும். இதுதான் தலைவர் கலைஞர் குறிப்பிட்டு. அப்படிப்பட்ட அந்த அமைப்பு முறையோட வலிமையானதான் நாம நிக்கிறோம். தோல்விக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்றாங்க. ஒவ்வொரு தொகுதியா பார்த்து குறைகளை கண்டுபிடிச்சு ஆளை மாத்துறதை விட முழுமையான ஒரு சுய பரிசோதனை வேணும்னு நான் முடிவெடுத்தேன். அந்த வகையில திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாக அமைப்புல பல மாறுதல்களை செய்ய இருக்கு. இதெல்லாம் கடுமையானதாக இருக்கும், சிலருக்கு கசப்பானதாக இருக்கும். கசப்பு தான் உடம்புக்கு நன்மை செய்யும். நீங்க எல்லாரும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நான் கேட்டுக்கிறேன். இந்த மாறுதல்கள் அடுத்த 100 ஆண்டுக்கு கழகம் உயிர்ப்போடு இருக்கிறத உறுதி செய்யும். பெண்கள் நம்பிக்கையை மீண்டும் நமக்கு பெற்றுத்தர மாதிரி நம்ம நடவடிக்கை இனி வரும் நிர்வாகிகளுக்கு அந்தந்த பொறுப்புகளுக்கு ஏற்ப வயது வரம்பையும் பதவி காலத்தையும் அறிமுகப்படுத்த போறோம். புதுமுகங்களுக்கு அதிகமான எண்ணிக்கையில் பொறுப்புகளை வழங்க போறோம். புதிய உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கும். உறுப்பினர் சேர்க்கைக்கு பிறகு தேர்தலை முறையாக நடத்துவோம். தகுதி வாய்ந்த புதிய நிர்வாகிகள் வெற்றி பெற்று வருவார்கள். நியமனங்களாக இல்லாம தேர்தல் மூலமாக இருக்கிறவங்க சிறப்பாக செயல்படுவாங்க என்ற நம்பிக்கை உங்களுக்கு மட்டும் எனக்கு இருக்கு. கட்சியை மறுசீரமைப்பு செய்யறது மூலமா மட்டும்தான் நம்ம மீண்டும் அரசியல்